இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஒரு டிஷர்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அந்த ஆர்டரை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ரிவ்யூ காட்டுறோம், அவங்கள்ட்ட எப்படி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படி அதை எடிட் பண்ணுறோம், எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், எப்படி பிரிண்ட் கொடுத்து வெளியே எடுத்து ஹீட் ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ணுற வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்ம இன்றைக்கி அதை தான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டே கேட்டோம். அவங்க ஜிப்ளி ஆர்ட் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஜிப்ளி ஆர்ட் அவங்களுக்கு எப்படி வேணும்னா வேறு மாதிரி பேட்டர்னில் கேட்டிருந்தாங்க. அதாவது ரொம்ப யூனிக்காக இருக்கணும், நார்மல் ஜிப்ளி ஆர்ட் மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு ஒன்று காமிச்சு அவங்கள்ட்ட ப்ரிவ்யூ காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டிசைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிஷர்ட்டில் மார்க்கப் மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி நம்ம டிசைன்லாம் இது பண்ணி நம்மளோட ஷீட்டு, அதாவது நான் வச்சுருக்கிறது 12 இன்ச்சு பிரிண்டருங்கிறதுனால 11.5 வித்து வச்சுருக்கேன். ஹைட்டு வந்து அவங்களுக்கு நம்ம என்னனாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் இதில் வந்து 2 மீட்டருக்கு 3 மீட்டர் கணக்குக்கு வச்சுருக்கேன். வச்சு நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஆக்ஷன் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அந்த ஆக்ஷன் ரன் பண்ணி டிஃப் ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணணும். அப்போனா தான் நம்மளோட பிரிண்டர் சாஃப்ட்வேருக்கு அது சப்போர்ட் பண்ணும். ஸோ டிஃப் ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட ரிப் சாஃப்ட்வேருக்கு கொண்டு வந்து அதிலிருந்து நம்ம பெட்டர் பிரிண்டர் சாஃப்ட்வேருக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் பிரிண்டே பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம பிரிண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அது வந்து அங்கே பிரிண்டாக ஸ்டார்ட் ஆகிரும். அதிலிருந்து நமக்கு பவுட்ரு ஷேக்கருக்கு போகும். பவுட்ரு ஷேக்கரில் போய் ஃபுல்லாக நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே பவுட்ரு ஷேக் பண்ணும். ஷேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹீட்டருக்குள்ளே வரும். ஹீட்டருக்குள்ளே வந்து ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியே போய் பிரிண்டு ரோலே ஆகும். இது எல்லாமே பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்கணும். இதுக்கு பிரிண்ட் எல்லாமே வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ரோலர்லேருந்து நம்மளோட பிரிண்டை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். தனித்தனியாக 3 டிஷர்ட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம ஆர்டர் இன்றைக்கி. ஸோ அந்த 3ஐயுமே தனித்தனியாக எடுத்துகிட்டு அவங்க என்னென்ன சைஸ் டிஷர்ட் கேட்டாங்களோ அந்தந்த சைஸ் டிஷர்ட்டில் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு பண்ணனாலும் பண்ணலாம், பேக் சைடு பண்ணனாலுமே பண்ணலாம். பண்ணுறது எப்படின்னோம்னா நம்ம வச்சுட்டு மிஷினில் சரியான டெம்பரேச்சர் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு தடவை ஏதோ ஒரு துணியோ இல்லை ஏதோ ஒரு அட்டையோ வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நமக்கு பிரிண்ட் நல்லா கார்மெண்ட்டில் ஒட்டும். ஒட்டினதுக்கப்புறம் அதை உரிச்சிட்டு இது பண்ணனாலுமே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் நல்லா கிளாத்துக்குள்ளே இறங்கியிருக்கணும், கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் மாதிரி வேணும்னா திருப்பி ஒரு 5 செகண்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கார்மெண்ட்டில் இறங்கியிருக்கும். ஸோ இப்படி தான் நம்மளோட டிஷர்ட்டே ப்ராசஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் என்ன ஃபார்மெட்டில் எடிட் பண்ணணும், எப்படி ஆக்ஷன் க்ரியேட் பண்ணணும், எப்படி அதை ரன் பண்ணணும், எப்படி நம்ம சாஃப்ட்வேர் கொண்டு போய் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் போடுறேன்.